தென்னங்கன்றுகளை உற்பத்தி செய்வதற்கு அரசின் அனுமதி பெற வேண்டும். அப்படி அனுமதி பெற்ற தென்னை நாற்றங்கால்களுக்கு மானியமும் கிடைக்கும். அது பற்றி மத்திய அரசாங்கம் தென்னையை நாடு முழுவதும் பரப்பிட வேண்டும் என்ற காரணத்தினால் தென்னை வளர்ச்சி வாரியம் என்று ஒன்றை அமைத்திருக்கின்றது. அதை பொறுத்தவரையிலும் சென்னையிலே ஒரு அலுவலகம் ஒன்று இருக்கின்றது. அவர்களிடம் நாம் அனுமதி கேட்டால் நம்முடைய நர்சரி தரமானது என்று தெரிந்தால் அதற்கு அப்ரூவல் கொடுக்கின்றார். அரசாங்கம் ஒரு உதவி தொகை மானியம் கொடுக்கின்றது. 40,000 காய்கள் தென்னை நாற்று பண்ணையில் அமைத்தால் அவர்கள் வந்து அதற்கு ஒரு அப்ரூவலும் கொடுத்து 8 லட்சம் செலவு செய்தால் சுமார் 2 லட்சம் ரூபாய் மானியமாக உதவித்தொகையாக கொடுத்து உதவுகின்றார்கள். கன்றுகளை வாங்கும்போது அது வீரிய ஒட்டு தென்னங்கன்று தானா என்பதை எப்படி அடையாளம் காண்பது? ஒரு தென்னை மரமானது 5 வருடத்தில் காய்க்க ஆரம்பித்து பொதுவாக 7-8 வருடத்தில் தாண்டும் போது தான் அது நன்றாக காய்க்கின்றதா இல்லையா என்பதை கண்டுபிடிக்க முடியும். இதை எதற்காக சொல்கின்றேன் என்றால், நாடு முழுவதும் செயல்பட்டு வருகின்றன. இவற்றிலே போய் பார்த்தோம் என்றால் விலை குறைந்த கன்றுகள் இருக்கின்றது, விலை கூடிய கன்றுகள் இருக்கின்றது என்று சொல்கின்றார்கள். விலை ஏன் கூடியிருக்கின்றது என்றால் அது அதிகமாக காய்க்கும், அது ஒட்டுக்கன்று என்று சொல்கின்றார்கள். அது எப்படிங்க இருக்கும் ஒட்டுக்கன்று என்ன என்றால் அவர்களாக விளக்கம் கொடுப்பதற்கு முடியவில்லை. ஆகவே ஏழை விவசாயிகள் குறைந்த விலையில் கிடைக்கின்ற எல்லா கன்றுகளையும் நல்ல கன்று என்று வாங்கி நடுகின்றார்கள். நெட்டை குட்டை ஒட்டுக்கன்று என்றால் உண்மையிலேயே அது நெட்டை குட்டை ஒட்டுக்கன்று தானா கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது அறிகுறிகள் உண்டா? நாட்டுக்கன்றை குறிப்பாக கண்டுபிடிப்பதற்கு ஏதாவது நிரந்தரமான அறிகுறிகள் உண்டா என்பதிலே பல ஆண்டுகள் ஆய்வு செய்த பின்னர் கன்றுகள் முளைக்கும் போதே இது ஒட்டுக்கன்று, இது நாட்டுக்கன்று, இது குட்டை ரக கன்று என்று கண்டுபிடிப்பதற்கு ஒரு சில குணங்களை தேர்வு செய்திருக்கின்றேன். இந்த அடிப்படையிலே விவசாயிகள் தென்னை நாற்று பண்ணையிலிருந்து கன்றுகளை வாங்கும்போது எந்த விதமான ஏமாற்றம் அடைய மாட்டார்கள் என நம்புகின்றேன். முளைக்கின்றதெல்லாம் தென்னங்கன்றுகள் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. எல்லா தென்னங்கன்றுகளும் பச்சை நிறத்தில் தான் அதன் ஓலைகள் காணப்படும். முளைக்கும் போது அது 3 விதமான இலைகள் உருவாகும். முதல் படியாக தோன்றுவது கரு ஓலை. உதாரணமாக இது கரு ஓலை 1, அடுத்தபடியாக கருவோலை 2, கருவோலை 3, அதற்கு அடுத்தபடியாக இலை பரப்பு உள்ள ஓலைகள் தோன்றுகள். இதனை அடுத்து 1 வருட கண்டு இலைகள் இணுக்குகளாக இது போன்ற இணுக்குகளாக பிரிந்த ஓலைகள் தோன்றும். இவ்வாறு தென்னையின் கன்றுகளிலே 3 விதமான ஓலைகள் உண்டு. திரும்பவும் கூறுகின்றேன், நாட்டு ரகத்திலே கரு ஓலை 1, 2, 3, 4வது ஓலையிலே இலை பரப்பு தோன்றுகின்றன. சரிங்களா? இது நாட்டு ரகம். குட்டை ரகம் உங்களுக்கு தெரியும், 3 விதமான நிறம் உண்டு. பச்சை நிறத்திலே கருவோலை 1, 2, 3வது ஓலையிலே இலை பரப்பு தோன்றி விடுகிறது. அதே குட்டை ரகத்திலே கருவோலை 1, 2, 3வது இலை பரப்பு வந்திருக்கின்றது. இது சிவப்பு நிறம். கருவோலை 1, 2, 3வது இலைப்பரப்பு வந்திருக்கின்றது. ஆக மொத்தத்தில் குட்டை ரகத்திலே 3வது இலையானது இலை பரப்புடன் தோன்றும். இந்த குட்டை ரகத்தை ஆண் ரகமாக வைத்து கருவொட்டு சேர்க்கும் போது உருவாவது தான் நெட்டை குட்டை. இந்த இரண்டுடைய குணமும் வந்திருக்கின்றதா, உண்மையிலேயே இது கருதானா கரு ஒட்டுதானா என்று பார்க்க வேண்டும் என்றால் இந்த ஓலை வந்திருக்கின்றதா என்று பார்க்க வேண்டாம். இதுதான் 3வது ஓலை. கரு ஓலை 1, 2, 3வது ஓலை. இந்த ஓலை வந்திருக்கின்றது என்றால் தந்தையுடைய குணம், ஆண்மரடைய குணம் குட்டை குட்டை ஒட்டு ரகத்திற்கு கிடைத்திருக்கின்றது. ஆகவே இது உண்மையிலேயே ஒட்டு ரகத்தான் என்று முழுமையாக கூறிட முடியும். தென்னையை ஒரு கற்பகத்தரு என்று சொல்கிறார்கள். அதன் சில உபபொருட்கள் பற்றி. தென்னை ஓர்
அதிசய மரம் என்று கூறினால் அது உண்மையிலே மிகையாகாது. ஏனென்றால் தற்பொழுது 100க்கு மேற்பட்ட உபப்பொருட்களை தென்னையிலிருந்து தயாரிக்கப்பட்டு விலையேற்றப்பட்ட பொருளாக விற்பனை செய்யப்படுகின்றது. இது நம் நாட்டுக்கு பெருவாரியான அந்நிய செலவாணியை பெற்று தருகின்றது. தேங்காய் நீரை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து வினிகர் செய்யப்படுகின்றது. தேங்காய் பாலிலிருந்து தேங்காய் கிரீம், தேங்காய் பவுடர் போன்ற விலையேற்றப்பட்ட பொருட்கள் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. ஐரோப்பிய நாடுகளிலே இருக்கின்ற நமது இந்தியர்களுக்கு தேங்காய் கிடைக்கின்ற அளவிலே உலர் தேங்காய் பூ என்ற பொருளை தயார் செய்யப்பட்டு பாக்கெட்டுகளை அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டே இருக்கின்றார்கள். இளநீரை பொறுத்தவரையிலே ஒரு காலத்திலே அதற்கு முக்கியத்துவம் இல்லாமல் இருந்தது. இளநீர் ரகத்திலிருந்து எடுக்கக்கூடிய பானம் எல்லோராலும் விரும்பத்தக்க விதத்திலே பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. அதை முறைப்படி பதப்படுத்தி பாக்கெட்டுகளை அடைத்து வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுவதால் அந்நிய செலவாணி நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. இன்னும் இதுபோன்று ஏராளமான பொருட்கள் தயார் செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகின்றது. அதிகப்படியாக தேங்காய் சிரட்டை மிக முக்கியமானது. தேங்காய் சிரட்டையை கறி செய்யும் போது, கறியாக மாற்றும் போது அதற்கு ஒரு தகுந்த விலை கிடைக்கின்றது. அது பல்வேறு உபயோகத்திற்காக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த தேங்காய் சிரட்டையிலிருந்து கிடைக்கக்கூடிய கறியை ரசாயனம் மூலம் மாற்றம் செய்யும் போது அதை ஆக்டிவேட்டட் சார்கோல் என்று சொல்கின்றார்கள். ஒரு கிலோ 600 ரூபாய் வரைக்கும் விற்பனையாகின்றது என்றால் அது மிகையாகாது.